மாற்றுத்திறனாளிக்கான உலகக்கோப்பை போட்டி நடந்தது. அதில் முதல் பரிசு பெற்ற அணியுடைய கேப்டன் என்று சொல்லி முதலமைச்சர்கிட்டையும் துணை முதலமைச்சர்கிட்டையும் போட்டோ எடுத்தாங்க. பாரு, இதில் என்னன்னா, உலகக்கோப்பைக்கு போய் போட்டி போட்டு வென்றார்ல முதலமைச்சர்கிட்ட என்ன கோப்பை, முதலமைச்சர்கிட்ட எந்த கோப்பை காட்டுறாரு, அப்புறம் துணை முதலமைச்சர்கிட்ட எந்த கோப்பை காட்டுறாரு? அப்படின்னா பொய் தானே. இவர் வெளிநாட்டு போவதற்கு பாஸ்போர்ட் கூட எடுக்கல, வெளிநாடு போகல, உலகக்கோப்பை போட்டியில் கலந்துக்கல. எப்படி பில்டப்? அடம் செய்யறதே செய்யறீங்க, ஒழுங்கா செய்யலாம்ல. 2 பேர்கிட்ட முதலமைச்சர்கிட்டையும் துணை முதலமைச்சர்கிட்டையும் ஒரே கோப்பை காட்டலாம்ல. அதை கூட சரியாக செய்யாத திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். எல்லாம் பில்டப், எல்லாம் போட்டோ ஷூட் போட வேண்டியது, பத்திரிகை ஊடகத்துக்கு அப்படியே வந்து போஸ்ட் கொடுக்கறது, ஒரு அறிவிப்பு வெளியிடுறது. இப்படியே 5 வருஷம் ஓடி போச்சு. 5 ஆண்டு இப்படி ஓடி போய் விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி விலை 30 ரூபா ஏறி போச்சு. அதே மேல என்ன கடல் எண்ணெய் 60 ரூபா ஒரு கிலோ, பருப்பு 1 கிலோ 60 ரூபா, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கத்தில் எந்த முயற்சி எடுக்கல. ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?